ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை சோமவார அமாவாசை அன்று பணத்துடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள், கடன் தீர்ந்து பணவரவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன பொருள், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் நம்மளுக்கு திங்கட்கிழமையோடு அமாவாசை வருகிறது. இந்த பங்குனி மாத அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுக்கு சோமவார அமாவாசையாக வருகிறது. இந்த அமாவாசை அன்று பணத்துடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது என்ன பொருள் அப்படிங்கிறதும், நாளைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் சேர்ந்து வருகிறது. ஆனால் நம்ம இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது. ஏன் அப்படின்னா, சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் வருகிறது. நம்மளுக்கு இரவு நேரத்தில் சூரியன் தெரியாது. அதனால இந்தியாவிற்கு சூரிய கிரகணம் கிடையாது. இது அமெரிக்கா, மெக்சிகோ அது மாதிரி அதர் கண்ட்ரியில தான் இந்த சூரிய கிரகணம் தெரியுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் இல்லை. அதனால தாராளமாக நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் முன்னோர்களை நாம வழிபாடு செய்வது நம்மளுடைய கர்ம வினைகளையும் சரி, நம்மளுடைய எந்த விதமான தோஷங்களும் சரி, நம்ம வீட்டில் காரிய தடைகளை நீக்கும் இந்த முன்னோர்கள் வழிபாடு. இந்த முன்னோர்கள் வழிபாட முறைப்படி யார் செய்கிறார்கள் அவர்கள் வீட்டில் பாருங்களேன், எல்லா நல்ல காரியமும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது கரெக்டாக நடந்துடும். அவங்க பையனுக்கு கரெக்டான வயசுல கல்யாணம் ஆகும், கரெக்டான வயசுல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னோர்களை நல்லபடியாக வழிபாடு செய்வாங்க, குலதெய்வ வழிபாடையும் கரெக்டாக செய்வாங்க. இது மாதிரி செய்யாதவங்களுக்கு பாருங்களேன், அவங்க வீட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, எந்த ஒரு சுப காரியங்களும் அவங்க வீட்டில் நடைபெறாது. இப்படி இருந்தாலே முன்னோர்களின் பாவம், இல்லைன்னா குலதெய்வ வழிபாட்டை அவங்க சரியா செய்யாம இருந்திருப்பாங்க. அதனால ஒவ்வொரு அமாவாசை அன்றும் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது மிக மிக நல்ல விஷயமானது. நான் பகல்ல நீங்க இந்த முன்னோர்கள் வழிபாட்டை எல்லாம் முடிச்சிட்டு மாலை நேரங்களில் 6 மணிக்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க. சரி, ஏன்னா எப்படி செய்யணும் இந்த பரிகாரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் சாமி ரூமில் உங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்து முடித்து விட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புச்சம்பழம் இதற்கு நம்மளுக்கு தேவை. ஒரு அழுகல் இல்லாமல் புள்ளி புள்ளியாக இல்லாமல் ஒரு நல்ல எலும்புச்சம்பழமாக வாங்கி ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் வீட்டில் பணம், அது 100 ரூபாயாக இருக்கலாம், 50 ரூபாயாக இருக்கலாம், 500 ரூபாயாக இருக்கலாம், உங்ககிட்ட எவ்வளவு இருக்குதோ அந்த பணத்தை எடுத்துட்டு நீங்கள் இந்த எலும்புச்சம்பழத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் பண வசி வசி, பணம் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் அதில் சுற்றி எழுதிக்கோங்க. அந்த எலும்புச்சம்பழத்தில் நீங்கள் எழுதிக்கணும். எழுதிட்டு நீங்கள் இதை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறையே வரக்கூடாது, செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எலும்புச்சம்பழத்தை நீங்கள் இந்த பணத்தோட சேர்த்து வைக்கணும். இந்த எலும்புச்சம்பழத்தை வச்சு நாம் என்ன பரிகாரம் செஞ்சாலும் அந்த தேவதை கனின்னு சொல்லுவாங்க. அந்த எலும்புச்சம்பழத்தை இந்த தேவ கனிக்கிட்ட நாம் என்ன கேட்குறோமோ அதை அப்படியே கொடுத்துரும். யோசிக்காது, இது நல்லதா கெட்டதா, இவங்க இதை கேட்குறாங்களே அப்படிலாம் யோசிக்காது. அதனால அதுகிட்ட நாம என்ன ஒரு விஷயத்தை கேட்கணும்னாலும் யோசிச்சு கேட்கணும். அதனால நீங்க பாசிட்டிவா மட்டும் கேளுங்க, எனக்கு நன்மைகளை மட்டும் கொடுங்க, எங்க வீட்டில் செல்வம் சேரணும், பணப்பற்றாக்குறை வரக்கூடாது அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த எலும்புச்சம்பழத்தை நீங்க உங்களுடைய பணம் இருக்குது இல்லைங்களா அதோட சேர்த்து வைக்கணும்.
இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பர்ஸில் வைக்கிறீங்கன்னா உங்களால் அந்த எலுமிச்சம்பழம் வந்து ஓப்பனில் இருக்கும், அதை வந்து எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பணப்பெட்டி, பீரோ இது மாதிரி வச்சிருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போய் இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வைக்கணும். இப்படி வைப்பதன் மூலமாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பணத்தோஷம் நீங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகை வைக்கிற இடத்துலையும் நீங்கள் இதை வைக்கலாம். ஸ்வர்ண தோஷத்தை நீக்கும். இந்த மாதிரி இந்த எலும்புச்சம்பழத்தை வச்சு நாம் என்ன கேட்குறோமோ அதை நிச்சயம் கொடுக்கும். கடன் தீர்ந்து ஒரு பணவரவை ஏற்படுத்தும். மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை உருவாக்கும். இது முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இரண்டாவது, அமாவாசை அப்படிங்கிறதுனால நாம் கண் திருஷ்டிகளை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நம்ம பார்க்கப்படுகிறது இல்லைங்களா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களையும் கண் திருஷ்டிகள், ஓமல், வைத்தறிச்சல் இது எல்லாமே பொடி பொடியாகுவதற்கு இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து கல்லுப்பு வச்சுக்கோங்க. கல்லுப்பு வச்சுட்டு அதற்கு மேலே வந்து இந்த எலும்புச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, இந்த எலும்புச்சம்பழத்தை வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹாலில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு செல்ஃப் மேலே வச்சுக்கலாம், இல்லை சோஃபாவுக்கு அடியில் வச்சுக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கணும். சேஃபான ஒரு இடமா, யாரும் கால் பட்டு அது கீழே தட்டி விடாதவாறு சேஃப்டியான இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 3 நாள் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நீங்கள் திங்கட்கிழமை வைக்கிறீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன்கிழமை அதை அப்படியே எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இல்லைன்னா ஓடுகிற நீர்களில் விட்டுடுங்க. இப்படி செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகும். கண் திருஷ்டிகள், கண்ணோம்பல்கள், வைத்தறிச்சல்கள் இது எல்லாமே பொடி பொடியாகிவிடும். அமாவாசை அன்று கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யுங்க. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை வந்து 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் வந்து மஞ்சள், இன்னொரு பக்கம் குங்குமம் வச்சு உங்க நிலைவாசலுக்கு வெளியில வச்சிருங்க. அமாவாசை அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் நாம கோலம் போடக்கூடாது. அது உங்களை எல்லாருக்குமே தெரியும். காலையில நீங்க முன்னோர்கள் வழிபாடை முடிச்சிட்டு மாலை நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக ஒரு அற்புதமான பலனை தரும். அதோடு சேர்த்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நாம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்க செய்யும் போது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். நிச்சயம் உங்க வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்து வந்து உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில போய்கிட்டே இருக்கும். கண் திருஷ்டி எல்லாம் இருந்தா நம்ம முன்னோர்களே சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. அதனால அந்த கண் திருஷ்டியால உங்களுக்கு தொழில் முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இதெல்லாம் இருக்கும். அப்ப நீங்க இது மாதிரி செய்யும் போது இதெல்லாம் கண் திருஷ்டியெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில போகும். இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை செஞ்சா நம்மளுக்கு வந்து பணம் வந்துருமான்னு நீங்க யோசிக்காதீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கு பின்னாடி ஒரு பெரிய பெரிய நன்மைகள்லாம் நம்மளுக்கு இருக்கிறது. தவறாமல் நாளைய தினம் இதை நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் தரும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.